Let's read Mark chapter 5 verses 21 up till verse 24. இயேசு படவில் ஏறி மறுபடியும் இக்கரைக்கு வந்து கடலோரத்தில் இருந்தபோது திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்தார்கள். அப்பொழுது ஜெபாலய தலைவரில் ஒருவனாகிய யவீரு என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். இங்கே ஒரு மனிதனுடைய விசுவாசத்தை குறித்து நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். இந்த மனிதன் பேர் யவீரு. This man's name is Jairus. He was the leader of a synagogue. அவர் ஒரு ஆலயத்தின் தலைவராய் இருந்தார். இப்போ என்ன இவருடைய விசுவாசம் எப்பேற்பட்டது என்று வாசிக்கலாம். 23வது வசனம் திருப்பி வாசிப்போம். என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். மரண படுக்கையில் இருக்கிற அவருடைய பிள்ளைக்காக இந்த மனிதன் இயேசுவிடம் வருகிறார். இவருடைய விசுவாசம் எப்பேற்பட்டதென்றால், அவள் மேல் உமது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று சொல்லுகிறார். ஒருவேளை பிழைக்க கூடும் என்று சொல்லவில்லை. There's a chance that she might be healed அப்படின்னு சொல்லலை. He said, come and lay your hands on her so that she may be well. நீங்கள் கையை வச்சா சுகம் வந்துரும்னு அந்த மனுஷனுக்கு தெரிஞ்சிருந்தது. Faith is not believing in chances or the best of outcomes. சில நேரம் என்ன பண்ணுறோன்னா, விசுவாசம் என்பது என்னன்னா, நிறைய விளைவுகள் இருக்கிறது, அதில் மிக சிறந்த விளைவு என்னன்னா அதுதான் என் விசுவாசத்துடைய ஒரு பலனாக இருக்குதுன்னு நம்ம நினச்சிக்கிறோம். Faith is not believing in chances. ஒரு 4 வேலை இருக்குது, அதில் இந்த வேலை தான் ரொம்ப சிறந்தது, இது வச்சு தான் ஆண்டவர் என்னை போஷிப்பார் என்பது விசுவாசம் அல்ல. விசுவாசம் என்னவென்றால், தேவன் எனக்காக எதையாகியும் செய்ய ரொம்ப வல்லவராக இருக்கிறாரு, எனக்காக நிச்சயமாய் செய்வார் என்பது தான் விசுவாசமாக இருக்குது. Faith is not believing in chances. It is not believing in outcomes. It is believing in God. தேவன் மேல் இருக்கிற நம்பிக்கை தான் விசுவாசம் என்று சொல்லுகிறோம். இப்போ விசுவாசம் என்றால் என்ன டீட்டெயிலாக வாசிப்போம். எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் கடிதம் 11வது அதிகாரம் 1வது வசனம். Let's read Hebrews chapter 11 and verse 1. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. நம்பப்படுகிறவைகளின் உறுதி என்றால் என்ன? What is the assurance of things hoped for? நம்பப்படுகிறவைகளின் உறுதி என்றால் என்ன? How is faith the assurance of things hoped for? அப்படின்னா, நான் ஒரு காரியத்துக்காக தேவனிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறேன், ஜெபித்து கொண்டிருக்கிறேன். விசுவாசம் என்னவென்றால், நான் கேட்பதற்கு முன்பதாகவே தேவன் எனக்காக கிரியை செய்ய ஆரம்பித்து விட்டார் என்பதுதான் விசுவாசம். புரியுதா? ஹல்லேலூயா. Faith is believing that God has already started what I've asked. நான் கேட்பதற்கு முன்பதாகவே தேவன் எனக்காக சில காரியங்களை கிரியை செய்ய ஆரம்பித்து விட்டார் என்பதுதான் விசுவாசம். அப்போ விசுவாசம் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் ஒரு நடக்கிற ஒரு காரியமாக இருக்குது. Faith is always in the present tense. That means God is not going to work. ஆண்டவர் இதுக்கு மேலே தான் கிரியை செய்ய போகிறார் என்பது அல்ல, ஆண்டவர் ஏற்கனவே என் வாழ்க்கையில் கிரியை செய்ய ஆரம்பித்து விட்டார் என்பது தான் விசுவாசம். Faith is that he is already started working in my life. என் வாழ்க்கையில் ஆண்டவர் ஆரம்பிச்சு விட்டார். He started his work. இதுக்கு மேலே தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஒன்றும் இல்லை. He's already started his work. This is why we call Abraham the father of faith. ஆபிரகாமை ஏன் விசுவாச தந்தை என்று அழைக்கிறோம் என்றால், ஆண்டவர் உனக்கு ஒரு பிள்ளை பிறக்கும் என்று சொன்ன அந்த நிமிடத்தில் இருந்து ஆபிரகாம் தேவன் அவனுக்கு ஒரு பிள்ளை கொடுப்பார் என்று விசுவாசிக்க ஆரம்பித்து விட்டான். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, 25 வருடங்களாக தேவன் அவனுக்கு ஒரு பிள்ளை உருவாக்கி கொண்டிருக்கிறார் என்று விசுவாசித்து விடுகிறார். இட்ஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன் இன் த ஃபியூச்சர். எதிர்காலத்தில் நடக்க போகிறது இல்லை. அவர் சொன்ன அந்த நேரத்தில், வாக்குத்தத்தம் கொடுத்த அந்த நேரத்திலிருந்து ஆண்டவர் இவனுக்கு ஒரு பிள்ளையை உருவாக்க ஆரம்பித்து விட்டார். தட் வாஸ் ஏப்ரஹாம்ஸ் ஃபெய்த். தட் த மோமெண்ட் God gave his promise, ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்த அந்த நேரத்திலிருந்து ஆபிரகாமுக்கு தேவன் கிரியை செய்ய ஆரம்பித்து விட்டார் என்று ஆபிரகாம் விசுவாசித்திருந்தார். அதனால்தான் ஆபிரகாம் விசுவாசத்தின் தந்தை என்று அழைக்கிறோம். Faith is always in the present tense. Faith is always in the present tense. நிகழ்காலத்தில் நடக்கிற ஒன்றாய் விசுவாசம் இருக்கிறது. இப்போ வாசிப்போம் மார்க் 5வது அதிகாரம் 24 to 29 வசனங்கள் வரை. Let's read Mark chapter 5 and verses 24 up till 29. அவர் அவனோடே கூட போனார். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்று அவரை நெருக்கினார்கள். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளையெல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற போது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரங்களை யாகிலும் தொட்டால் சுஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே
அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். உடனே அவளுடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியமடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். ஓகே, இனவாசிக்கிறோம் எவரு தான் தேவனை இயேசுவை அழைத்து கொண்டு போகிறார். ஆனால் இங்கே ஒரு அற்புதத்திற்குள் ஒரு அற்புதம் நடக்கிறதை நாம் பார்க்கிறோம். We read about a miracle that is happening within a miracle. இந்த பெண்ணுக்கு என்ன பிரச்சனை இருந்துச்சு? 25வது வசனம் 26வது வசனத்தை போட்டிருக்கு, வாசிப்போம். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு. ஓகே, இவங்களுடைய பிரச்சனையை கொஞ்சம் பிரேக் டவுன் பண்ணி பார்ப்போம். இவங்களுக்கு என்னதான் பிரச்சனைன்னு பார்த்தா 1-2 பிரச்சனை இல்லை, ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது இந்த அம்மாவுக்கு. She has a lot of problems. 12 வருஷமாய் இவ்வளவு பிரச்சனைகளோடு இந்த அம்மா போய்கொண்டு இருக்கிறார்கள். முதலாவது என்ன? அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு. She suffered under many physicians அப்படின்னு வேதாகமத்தில் போட்டுருக்குது. இந்த அடிக்கடி டாக்டர் கிட்ட போகிறவங்க, அடிக்கடி மருத்துவமனையில் இருக்கிறவங்க, அவங்க மனநிலையெல்லாம் எப்படி இருக்குன்னா அதை பற்றியே யோசிச்சுருப்பாங்க. டாக்டர் சொல்லிட்டாங்கன்னா 1 மாதம் தான் இருக்குது உங்களுக்குன்னா அதை பற்றியே யோசிச்சுட்டே இருப்பாங்க. that's only 1 more month, இன்னும் 1 மாதம் தான் இருக்குது, இன்னும் 1 மாதம் தான் இருக்குது. அதை பற்றி அவங்க மனசு ஃபுல்லாக இருக்கிறதுனால they will become emotionally ரொம்ப broken-ஆக இருப்பாங்க. யார் என்ன பேசினாலும் கடைசியில் அதை சுற்றி தான் வந்து நிற்கும். அது நீங்கள் பார்த்துருக்கலாம், உங்கள் குடும்பத்திலே சில பேர் அப்படி இருக்கலாம், இல்லை உங்களோடு பழகிறவர்கள் சில பேர் அப்படி இருக்கலாம். வாட் எவர் டாபிக் யூ டேக், எந்த பேச்சு பேசினாலும் அது திருப்பி அங்கே தான் வந்து சேரும், திருப்பி அவங்களுடைய வியாதியில் தான் வந்து சேரும். She suffered under many physicians, அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு. அப்போனா நாட் ஜஸ்ட் ஒன் டாக்டர், நிறைய கன்சல்டேஷன்ஸ் போயிட்டே இருக்கிறாங்க, நிறைய இடங்களுக்கு போயிட்டே இருக்கிறாங்க, நிறைய வைத்தியர்களை நம்பி போகிறாங்க. ஆனால் ஒரு குணமும் ஒரு மாற்றமும் வரவில்லை வாழ்க்கையில். இந்த மாதிரி நிறைய டாக்டர்ஸ் போயிட்டு எல்லா இடத்துலையும், எல்லாருக்கும் இந்த ஹாஸ்பிட்டல் எல்லாம் எல்லாருக்கும் ரொம்ப இஷ்டமான இடம்லாம் கிடையாது, போகிறதுக்கே யோசிப்பாங்க. அதுவும் நம்ம ஊரில் ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கே ரொம்ப யோசிப்பாங்க. இல்லை சரியாயிடும், ஏதாவது மிளகு ஏதாவது சாப்பிட்லாம், ஏதாவது தேன் மாதிரி ஏதாவது போட்டலாம், ஏதாவது சரியாயிடும், வேணாம் ஹாஸ்பிட்டல் போக வேணான்னு தான் நம்ம பார்ப்போம். ஸோ she went to many physicians but she wasn't healed. கொஞ்சம் கூட சுகமடையாதவராய் இருந்தாள். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு டாக்டர் போகும்போது அவளுடைய இமோஷனல் லெவல் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வரும். அவளுடைய உணர்வு பூரங்கள் ரொம்ப அடிப்பட்டவளாக இருந்திருப்பாள். she must be emotionally ரொம்ப broken. ரெண்டாவது என்ன பிரச்சனை? தனக்கு உண்டானவைகள் எல்லாம் செலவழித்து. she spent all that she had. அவளுக்கு இருந்த சொத்து சுகம் எல்லாமற்றும் விற்று இந்த பிரச்சனை எப்படியாச்சும் தீரும்னு நினச்சி she went. ஆனால் ஒன்றும் ஆகலை. she lost all her money. அவர்கிட்ட இருந்த எல்லா காசும் செலவழித்து விட்டார். ஸோ emotionally she is broken, financially also she is broken. அவளிடம் இருந்த எல்லாவற்றும் விற்று இந்த வழி போயிடுமா, இந்த சுகவீனம் என்னை விட்டு போயிடுமா என்று நினைத்து இருக்கிறதெல்லாற்றும் வைத்தியர்கிட்டமே கொடுத்து she lost all that she had. So emotionally she is broken, financially also she is broken. உணர்வு பூர்வமாய் உடைக்கப்பட்டிருக்கிறாள், பொருளாதாரத்திலும் உடைக்கப்பட்டிருக்கிறாள். மூன்றாவது, சற்றாகிலும் குணமடையாமல். she wasn't healed even a bit. இவ்வளோ டாக்டர்ஸ் போய் ஏதாச்சும் அட்லீஸ்ட் ஒரு ஸ்டெப்பாச்சு பெட்டர் ஆகலாமே, இன்னும் கொஞ்சமாச்சு என்னுடைய சுகவீனம் கொஞ்சம் சுகமாகட்டுமே நினச்சா that also didn't happen. சற்றாகிலும் குணமடையாமல். ஸோ emotionally she is broken, ஃபினான்ஷியலாக உடைக்கப்பட்டிருக்கிறாள். மூன்றாவது, சரீரபூர்வமாயும் உடைக்கப்பட்டிருக்கிறாள். physically also she is broken. நான்காவது, அதிக வருத்தத்தோடு இருந்தாள். spiritually she is broken. her condition grew worse அப்படின்னு இங்கிலீஷில் போட்டிருக்கு. அப்போது ஹீலிங்காக தேடி ஒவ்வொரு வைத்தியராய் போகிற இந்த பெண் இன்னும் மோசமாகி கொண்டிருக்கிறாள். she lost her emotions, she lost her finances, she lost her physical power and she is spiritually broken. 4 விதமான போராட்டங்களோடு இந்த பெண் இருக்கிறாள். 12 வருஷமாய் இந்த பிரச்சனைகள் இருக்கிறது. she was suffering emotionally, financially, physically and spiritually. நம்ம என்ன பார்த்து கொண்டு இருக்கிறோம்? விசுவாசிக்கிறவன் கெட்டு போவதில்லை. he who believes will not perish. இந்த அம்மாவுக்கு என்ன நடக்குது? வாசிப்போம். 27வது வசனம், 27வது வசனத்திலிருந்து 29 வசனங்கள் வரை. இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சுஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். உடனே அவளுடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிற்று. எப்படி? உடனே. ஆமென். உடனே சுகமாயிடுச்சு. 12 வருஷமாய் 4 விதமான போராட்டங்களோடு போராடி கொண்டு இந்த ஒரு பெண், இவளுக்கென்று யாரும் இல்லை, இவள் பாரங்களை சுமப்பதற்கென்று யாரும் இல்லை. ஆனால் ஒரு விசுவாசத்தோடு ஒரு கிரியை செய்கிறாள். immediately she is healed. உடனே அவள் சுகமடைகிறாள். hallelujah. she heard about இயேசுவை குறித்து கேள்விப்படுகிறாள்.
இயேசுவை குறித்து ஒரு விசுவாசம் உள்ளத்திலிருந்து வருகிறது. விசுவாசத்தோடு அவருடைய வஸ்திர தொங்கலை தொடுகிறாள். அவள் அந்த நிமிடமே சுகம் பெறுகிறாள். நம்ம என்ன வாஸ்தவம் வருகிறோம்? விசுவாசிக்கிறவன் கெட்டு போவதில்லை. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் 4 பிரச்சனை இல்லைனாலும் ஏதாச்சும் ஒரு இடத்துல நீங்கள் உடைக்கப்பட்டு இருந்தாலும் அந்த அம்மாவுக்கு செய்தவர் நமக்கும் செய்ய வல்லவராக இருக்கிறார். இதெல்லாம் யார் பார்த்துட்டு இருக்கா நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, எபிருன்ற ஒரு மனிதன் தான் தேவனை அழைத்து கொண்டு வருகிறார். இந்த விஷயத்தெல்லாம் யார் பார்த்துருப்பா? எபிரு ஒரு ஓரமாக நின்று பார்த்துருப்பார். சில நேரம் இந்த விசுவாச ஓட்டத்தில் நமக்கு முன்பாக சில பேருக்கு சில அற்புதங்கள் நடக்கும் பொழுது நம்முடைய மனநிலை எப்படி இருக்கிறது? In this walk of faith, sometimes when people receive their miracles before you, உங்களுக்கு முன்பாக அவர்கள் தங்களுடைய அற்புதங்களை பெறும் பொழுது உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது? நமக்கு இன்னும் அற்புதம் பெறாமல் இருக்கிறோம், ஆனால் நம்ம சொல்லி ஒருத்தருக்கு அற்புதம் வந்துருச்சு. அப்போ நம்முடைய மனநிலை எப்படி இருக்கிறது? எனக்கும் வேலை இல்லை, என் நண்பனுக்கும் வேலை இல்லை, நான் ரொம்ப நாளாக ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறேன், அப்பா எனக்கு ஒரு வேலை கொடுங்க, ஏசப்பா எனக்கு ஒரு வேலை கொடுங்க, எனக்கு வேலை கொடுங்க, என் வாழ்க்கையை மாற்றுங்க. அவன் வந்து என்கிட்ட கேட்குறான், எனக்கும் வேலை இல்லை, என்ன பண்ணுறதுனே தெரில. அப்போ நான் சொல்கிறேன், இயேசுவை விசுவாசித்து ஜெபம் பண்ணு, கண்டிப்பாக ஆண்டவர் உனக்கு ஒரு வேலை கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஜெபிச்சு அவனுக்கு வேலை வந்துடுச்சு. சொன்ன எனக்கு வேலை கிடைக்கல. அப்போ என்னுடைய மனநிலை எப்பேற்பட்டு இருக்கிறது? when everyone around us receives a miracle, நம்மை சுற்றி இருக்கும் எல்லாருக்கும் ஒரு அற்புதம் பெறும்போது நமக்கு மட்டும் ஒன்றும் பெறாத போது நமக்கு எப்படி இருக்கும்? இந்த எபிரு என்ன பண்ணாரு? வாசிப்போம் 35வது வசனம் 36வது வசனம். அவர் இப்படி பேசி கொண்டிருக்கையில் ஜெபாலய தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து, உம்முடைய குமாரத்தி மரித்து போனால் இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் என்றார்கள். அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே ஜெபாலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று சொல்லி. இப்போ என்ன நடக்குதுன்னா, எபிரு வீட்டிலிருந்து சிலர் வந்து, உன் மகள் மரித்து போய்விட்டால் அதனால் போதகரை இனிமேல் டிஸ்டர்ப் பண்ணாதுன்னு சொல்லிட்டாங்க. இது யார்கிட்ட சொல்கிறாங்க? எபிரு கிட்ட சொல்கிறாங்க. அப்போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா எபிரு தான் திருப்பி ரிப்ளை பண்ணியிருக்கணும். ஆனால் இங்கே இயேசு ரிப்ளை பண்ணுறாரு. என்ன சொல்கிறாரு? பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு. ஒரு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனை சொல்லும், ஜீசஸ் ஓவர்ஹர்ட் தம் ஸ்பீக்கிங். இயேசு அந்த 12 வருஷமாய் போராடி கொண்டு இருந்த பெண்ணோடு பேசி கொண்டிருக்கிறார். அப்போ தான் இந்த விஷயம் நடக்குது. ஆண்டவர் அதை கேட்கிறார். கேட்டு என்ன பண்ணுறாரு? எபிரு கிட்ட போய் பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இருன்றார். சில நேரம் நம்முடைய அற்புதங்கள் நம் கை கிட்ட வந்தும் நம்ம கையில் ஏன் வரதில்லைன்னா, சொன்னால் நம்ம பேசுகிற வார்த்தைகள். இந்த இடத்துல மறித்து விட்டால் போதகரை டிஸ்டர்ப் பண்ணாதுன்னு சொல்லும் போது எபிரும் ஆமாம் கரெக்ட் இல்லை, மறிச்சிட்டா, இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லி, சரி ஜீசஸ் இது வரைக்கும் வந்தது ஓகே, இனிமேல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தா இயேசு அந்த இடத்துக்கு கடந்து போயிருப்பார். அற்புதம் காணாதவராய் எபிரு வீட்டிற்கு திரும்பியிருப்பார். டெல் மீ வாட் இஸ் கிரேட்டர்? ஒரு 12 வருஷம் உள்ள பெண் சுகம் பெறுவது பெருசா, இல்லை என்றால் மரித்த ஒரு பெண் உயிரோடு வருவது பெருசா? Tell me which is greater. A woman with a 12-year-old disease getting healed or a dead girl coming back to life. எது பெருசு நீங்கள் நினைக்கிறீங்க? மரித்த பெண் உயிரோடு வர்றது தான் பெரிய காரியமாக இருக்குது. இன்றைக்கி என்னன்னா, the longer you wait, the bigger your miracle. நீங்கள் எவ்வளவாய் காத்திருக்கிறீர்களோ அவ்வளவு பெரிதாய் ஒரு அற்புதம் தேவன் உங்கள் வாழ்க்கையில் செய்ய வல்லவராக இருக்கிறார். என்னை சுற்றிலும் இருக்கிற எல்லாருக்கும் அற்புதம் நடக்குது, நான் சொல்லி தான் நடக்குது, ஆனால் எனக்கு வர மாட்டேங்குது நீங்கள் நினச்சிங்கன்னா, God is preparing something better than you can ever imagine. நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு தேவன் ஒரு பெரிய காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் தர அவர் விரும்புகிறார். அதை பார்த்து உங்களை சுற்றி இருக்கிறவர்களுக்கு நீங்கள் ஒரு சாட்சியாக இருப்பீர்கள். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம வார்த்தையால் அதுக்கு எடுத்து போட்டுறோம். எபிரு மட்டும் இங்கே சரி ஏசப்பா நீங்கள் வராதிங்கன்னு சொல்லியிருந்தா இயேசுவும் போயிருப்பார், அவருடைய பெண் மரித்தவளாய் இருந்திருப்பாள். Sometimes you have to be very careful with the words that we speak. நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தை குறித்தும் ரொம்ப கவனமாய் இருக்க வேண்டும். We have to be very careful with the words we speak. ஏன்னா நம்ம கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம், நமக்கு பின்னாடி தேவ ராஜ்யம் நம்மை சூழ்ந்து கொண்டு இருக்கிறது. நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அது கூர்ந்து கவனித்து கொண்டு இருக்கிறது. Every word that is being spoken by a Christian is being monitored and recorded in heaven. அதனால் நம் வார்த்தைகளுக்கு வல்லமை இருக்கிறது. நம்முடைய அற்புதங்களை நாம் வாங்குவதற்கு நாம் தான் சில நேரம் தடையாய் இருக்கிறோம். Let me tell you, the longer you wait, the bigger your miracle. நீங்கள் எவ்வளவாய் காத்திருக்கிறீர்களோ அவ்வளவு பெரிதாய் உங்கள் அற்புதம் இருக்கும். I don't know your situation. உங்கள் சூழ்நிலை எனக்கு தெரியாது.
உங்கள் போராட்டம் எனக்கு தெரியாது, உங்கள் காத்திருப்பின் காலம் எவ்வளவு என்று எனக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் காத்து கொண்டிருப்பீர்கள் என்றால் தேவன் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாய் ஒரு அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கார். ஆமென். அதனால்தான் முதல் குணாதிசயம் என்னன்னா, ஒரு கிறிஸ்தவ மனிதனுக்கு இருக்க வேண்டிய முதல் குணாதிசயம் விசுவாசம். விசுவாசிக்கிறவன் கெட்டு போவதில்லை. இந்த 12 வருஷம் உள்ள அந்த 12 வருஷமாய் போராடி கொண்டிருந்த பெண், அந்த கதைக்கு திருப்பி வரும். இப்போ உங்களுக்கு முன்னாடி ஒரு கேள்வி வைக்கிறேன். அந்த அம்மா விசுவாசித்து இயேசுவின் வஸ்திர தொங்கலை தொட்டாள் என்று வேதம் சொல்லுகிறது. அவள் விசுவாசிக்கும் பொழுது அவளுக்கு சுகம் கிடைத்ததா, இல்லை இயேசுவின் வஸ்திர தொங்கலை தொடும் பொழுது சுகம் கிடைத்ததா? விசுவாசிக்கும் போது சுகம் கிடைச்சதா? ஆனால் வசனம் என்ன சொல்லுது? வாசிப்போம் திருப்பி 27 29 வரைக்கும் வாசிப்போம். மார்க் 5வது அதிகாரம். இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரங்களையாகிலும் தொட்டால் சுஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் உடனே அவளுடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிற்று. ஓகே, எப்போ அந்த நோய் குணமடைச்சு? வஸ்திரத்தை தொடும் பொழுது. ஆனால் இயேசு என்ன சொல்கிறார்? வாசிப்போம். அதை தொடர்ந்து அப்படியே வாசித்தே வருவோம். 34வது வசனம் நினைக்கிறேன். எஸ். அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ வஸ்திர தொங்கல் தொடுமொழி தான் சுகம் வருகிறது. ஆனால் இயேசு என்ன சொல்றார்? உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, விசுவாசம் எப்பொழுதுமே கிரியையின் மூலம் வெளிப்படுகிறது. Faith is always succeeded by action. It is always revealed by action. விசுவாசிக்கிற எவனுமே சும்மா இருக்க மாட்டான். அது கிரியையின் மூலம் வெளியே வந்துட்டே இருக்கும். இயேசு தேவன் இந்த பூமியை ரட்சிக்க வேண்டும், இயேசு இந்தியாவை ரட்சிக்க வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது நல்லா தான், விசுவாசமோடு ஜபிக்கிறது நல்லா தான். ஆனால் அதுக்கு என்ன கிரியை செய்கிறீர்கள் என்று நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். இந்தியா இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும். எனக்கு விசுவாசம் இருக்குது, கண்டிப்பாக நடக்கும்னு உங்களுக்கு விசுவாசம் இருக்குது. ஆனால் கிரியையில் நீங்கள் என்ன செய்றீங்க? இந்த அம்மாவுக்கு விசுவாசம் இருந்துச்சு, என்னை சுகப்படுத்துவார் என்று விசுவாசம் இருந்தது. வஸ்திர தொங்கலை தொடும்பொழுது சுகமடைந்தார். அப்போது விசுவாசம் எப்பொழுதுமே கிரியையினால் வெளிப்படுகிறது. ஹல்லேலூயா. Faith is always revealed through action. இது முதலாவது காரியம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம் விசுவாசம். திருப்பி எடுத்துக்கொள்வோம் யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 16வது வசனம். Let's take John chapter 3 and verse 16 again. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு. ஓகே, இதுதான் ரெண்டாவது காரியம். ரெண்டாவது குணாதிசயம் என்னவென்றால் நம்பிக்கை. நம்புகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. The hopeful will receive eternal life. முதலாவது faith குறித்து பார்த்தோம். இப்போ நாம் பார்க்க போகிறது வந்துட்டு hope, நம்பிக்கை குறித்து பார்க்க போகிறோம். இந்த விசுவாசமும் நம்பிக்கையும் they both are interlinked with each other. அவங்க ரெண்டுமே இணைக்கப்பட்டு இருக்கிறது. இது ரெண்டும் தனித்தனியாக பிரிக்க முடியாது. நான் திருப்பி சொல்கிறேன், விசுவாசிக்கிறவன் கெட்டு போவதில்லை, நம்பிக்கை இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அப்போ இந்த நம்பிக்கை என்றால் என்ன அர்த்தம்? எடுத்துக்கொள்ளலாம் 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 9-10 வசனங்கள். Let's read 2 Corinthians chapter 1 and verses 9 and 10. நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாய் இருக்கத்தக்கதாக மரணம் வருமென்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பியிருக்கிறோம். இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை குறித்து நம்பியிருக்கிறோம். So then hope means waiting that God will do something for us in the future. நம்பிக்கை என்றால் என்ன? தேவன் நமக்காக ஏதாகிலும் எதிர்காலத்தில் செய்வார். I told you faith is in the present tense. விசுவாசம் என்பது நிகழ்காலத்தில் நடக்கிற ஒரு காரியமாக இருக்குது. நம்பிக்கை என்றால் எதிர்காலத்தில் நடக்கிற ஒரு காரியம். Hope is something that happens in the future. என் நம்பிக்கை கிறிஸ்துவில் இருக்கிறது. அதனால் நான் மரிக்கும் பொழுது இந்த சரீரத்தை விட்டு என் நேசரை நான் முகமுகமாய் பார்ப்பேன். அப்பொழுது எனக்கு கண்ணீர் இருக்காது, கவலை இருக்காது. அப்போ அவரோடு நான் நித்தியமாய் இருப்பேன். இது என்னுடைய நம்பிக்கை. This is my hope that one day I will see my Lord face to face and I will walk those golden streets with my God. நோவா hoped in God. நோவா தேவனின் மேல் நம்பிக்கையாக இருந்தார். அது வரைக்கும் மலையை பார்க்காத ஒரு ஜனங்கள் மத்தியிலும் அவர் தேவனை நம்பியிருந்தார். வருடங்கள் கடந்து போனது, ஆனால் தேவன் சொன்னபடியே செய்தார். அவர் நம்பிக்கை வீண் போகவில்லை. யோசேப்பு தேவனை நம்பினான். அவன் ஒரு குழியில் தள்ளப்பட்டான், விற்கப்பட்டான், தவறாய் குற்றச்சாட்டப்பட்டான், சிறைச்சாலையில் தூக்கி எறியப்பட்டான். ஆனால் இதன் மத்தியிலும் அவன் தேவன் பேரில் நம்பிக்கையாய் இருந்தான். He waited patiently for God. தேவன் பேரில் நம்பிக்கையாய் இருந்தான். நம்பிக்கையாய் இருக்கிறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு.
விசுவாசம் என்னவென்று சொன்னேன்? விசுவாசம் என்றால் தேவன் எனக்கு ஏதாகிலும் செய்ய ஆரம்பித்து விட்டார் என்ற நம்பிக்கை. நம்பிக்கை என்றால் என்ன? தேவன் எனக்காக ஏதாச்சும் செய்ய போகிறார் என்ற விசுவாசம். இது நம் ஓட்டத்தை முடிக்கும் பொழுது, நம் இந்த வாழ்க்கையை முடித்து செல்லும் பொழுது நம் நேசரை முகமுகமாய் பார்ப்போம். நேசரை முகமுகமாய் பார்த்து நித்தியத்தில் நாம் வாழ போகிறோம். இது விசுவாசம். இது என்னது? நம்பிக்கை. அதான் பாடுறோம், முகமுகமாக நேசரை காண்பேன் நித்தியமா மோட்ச வீட்டிலே. பாவங்களும் இல்லையே, பாரங்களும் இல்லையே, பரலோக ராஜ்யத்திலே. முகமுகமாக நேசரை காண்பேன் நித்தியமா மோட்ச வீட்டிலே. பாவங்களும் இல்லையே, பாரங்களும் இல்லையே, பரலோக ராஜ்யத்திலே. ஆத்துமா பாடிடுதே, ஆத்துமனேசர் இயேசுவையே. ஆத்துமா பாடிடுதே, ஆத்துமனேசர் இயேசுவையே. துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும், துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும். இப்ப பாடணும்ல, இது நம்பிக்கையா விசுவாசமா? முகமுகமாய் நேசரை காண்பேன், இது நம்பிக்கையா விசுவாசமா? நம்பிக்கை. ஓகே. சிறகுகளாலே என்னை மூடிக்கொண்டார், செட்டைகளால் அணைத்து கொண்டார். வேடனின் கண்ணியில் சிக்கிடாது காத்திட என்னை சுற்றி வேலி அடைத்தார். சிறகுகளாலே என்னை மூடிக்கொண்டார், செட்டைகளால் அணைத்து கொண்டார். வேடனின் கண்ணியில் சிக்கிடாது காத்திட என்னை சுற்றி வேலி அடைத்தார். ஓகே, இது நம்பிக்கையா விசுவாசமா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சிறகுகளாலே நம்மை மூடிக்கொண்டார், நம்ம கண்ணில் பார்க்க முடியுதா? வேடனின் கண்ணிக்கு சிக்கிடாமல் நம்மை காக்கிறார், அது நம்ம கண்ணில் தெரியுதா? தெரியல. ஆனாலும் நம்மை மூடிக்கொண்டார் என்று நாம் விசுவாசிக்கிறோம். ஆமென். அதே போல முகமுகமாய் நம்ம அவரை பார்க்குறோமா? இல்லை, இந்த காலத்தில் அவர் பார்க்கல. ஆனால் ஒரு காலம் வரும், என் நேசரை நான் முகமுகமாய் பார்ப்பேன். ஆமென். அதுதான் என்னுடைய நம்பிக்கை. இதுதான் நம்பிக்கைக்கும் விசுவாசத்துக்குரிய வித்தியாசம். இந்த பாடலை திருப்பி பாடிடலாமா? முகமுகமாக நேசரை காண்பேன் நித்தியமா மோட்ச வீட்டிலே. பாவங்களும் இல்லை, சாபங்களும் இல்லை, பரலோக ராஜ்யத்திலே. முகமுகமாய் முகமுகமாக நேசரை காண்பேன் நித்தியமா மோட்ச வீட்டிலே. பாவங்களும் இல்லையே, பாரங்களும் இல்லையே, பரலோக ராஜ்யத்திலே. ஆத்துமா பாடிடுதே, ஆத்துமனேசர் இயேசுவையே. ஆத்துமா பாடிடுதே, ஆத்துமனேசர் இயேசுவையே. துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும், துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம். சொல்லுங்க, சிறகுகளால் சிறகுகளாலே என்னை மூடிக்கொண்டார், செட்டைகளால் அணைத்து கொண்டார். வேடனின் கண்ணியில் சிக்கிடாது காத்திட என்னை சுற்றி வேலி அடைத்தார். சிறகுகளாலே என்னை மூடிக்கொண்டார், செட்டைகளால் அணைத்து கொண்டார். வேடனின் கண்ணியில் சிக்கிடாது காத்திட என்னை சுற்றி வேலி அடைத்தார். ஆத்துமா பாடிடுதே, ஆத்துமனேசர் இயேசுவையே. ஆத்துமா பாடிடுதே, ஆத்துமனேசர் இயேசுவையே. துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும், துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும். அல்லேலூயா. விசுவாசம் என்றால் என்ன? தேவன் எனக்காக ஏதாச்சும் செய்ய ஆரம்பித்து விட்டார் என்றது. நம்பிக்கை என்றால் என்ன? தேவன் எனக்காக செய்ய போகிறார் என்ற விசுவாசம். ஹல்லேலூயா. இப்போ நான் சொன்ன விசுவாசம், faith is always succeeded by action. விசுவாசம் எப்பொழுதும் கிரியையினால் வெளிப்படுகிறது.
அதே போல நம்பிக்கை எப்பொழுதும் பொறுமையினால் வெளிப்படுகிறது. ஹோப் இஸ் ஆல்வேஸ் சக்சீடட் பை பேஷன்ஸ். இங்கே பார்க்குறோம், தேவன் யோசேப்புக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார், ஒரு கனவை கொடுக்கிறார். உன்னை எல்லா ஜாதியின் மத்தியிலும் உன்னை உயர்த்துவேன் என்று ஒரு கனவை யோசேப்புக்கு தேவன் கொடுக்கிறார். அவனுடைய சகோதரர்கள் காட்டிலும் அவன் பெருசாக வருவான் அப்படின்னு தேவன் ஒரு கனவை கொடுக்கிறார். ஆனால் நடந்த காரியம் என்ன? தன் சகோதரர்களால் வெறுக்கப்படுகிறான், ஒரு குழியில் தள்ளப்படுகிறான், எடுத்து விற்கப்படுகிறான். அங்கே எகிப்தில் ஒரு அடிமை போல நடத்தப்படுகிறான். சிறைச்சாலையில் தவறுதலாய் குற்றம் சாட்டப்பட்டு சிறைச்சாலையில் இருக்கிறார். சொல்லப்போனால் ஹிஸ் லைஃப் இஸ் கிரஷ்டு, ரொம்ப ரொம்ப நொறுக்கப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கிறான். ஆனால் அதன் மத்தியிலும் யோசேப்பு தேவன் பேரில் நம்பிக்கையாக இருக்கிறான், நம்பிக்கையாய் பொறுமையுடன் காத்திருக்கிறான். இன்றைக்கி நம்ம அதை ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறோம், விசுவாசத்துக்கும் நம்பிக்கைக்கும் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறோம். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வேலை ஸ்தலத்திலும் இஃப் திங்ஸ் நெவர் சேஞ்ச், காரியங்கள் மாறவே இல்லை என்றால் சில நேரம் காட் வாண்ட்ஸ் யூ டு ஸ்டே சைலண்ட், சில நேரம் காட் வாண்ட்ஸ் யூ டு வெயிட். நமக்கு ரொம்ப பண்ணுன்னு தோணும், ஆனால் ஆண்டவர் சொல்வார் சில நேரம் அமைதியாய் பொறுமையுடன் காத்திருன்றார். அது நம்மளால் பண்ணவே முடியாது. நம்ம இந்த ரெண்டு காரியங்களையும் நம்ம அடிக்கடி மாற்றி பண்ணிக்கிறோம். ஆண்டவர் சில நேரம் நம்பிக்கையாய் பொறுமையுடன் காத்திருன்னு சொல்லும் போதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம்? விசுவாசத்தோட கிரையில் இறங்கிடுறோம். அந்த கிரியை ஃபெயிலியர் ஆகிடுது. சில நேரம் ஆண்டவர் சொல்கிறாரு கிரையில் இறங்கு, விசுவாசத்தோடு கிரையில் இறங்குன்னு சொல்லும் போது இல்லை நான் நம்பிக்கையோடு நான் பொறுமையாய் காத்திருப்பேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த ரெண்டு காரியங்களும் நம்ம கற்றுக்கணும். நம்ம விசுவாசத்தோடு கிரியை செய்கிற ஒரு காலம் இருக்கும் என்றால் நம்ம நம்பிக்கையோடு அமர்ந்திருக்கிற ஒரு காலம் இருக்குது. பட் how faith is succeeded by action. நான் சொன்னல, விசுவாசம் கிரியையினால் வெளிப்படுகிறது, நம்பிக்கை பொறுமையினால் வெளிப்படுகிறது. அதே போல் அன்பும் ஒரு விதத்தில் வெளிப்படுகிறது. அது எப்படின்னு வாசிப்போம். 1 தெசலோனிக்கேயர் 1வது அதிகாரம் 2வது வசனம். லெட்ஸ் ரீட் 1 Thessalonians 1 and verse 2. தேவனுக்கு பிரியமான சகோதரரே, உங்கள் விசுவாசத்தின் கிரியையையும் உங்கள் அன்பின் பிரயாசத்தையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் நம்பிக்கையின் பொறுமையையும். ஓகே, இப்போ 3 காரியத்தை பார்த்தோம். 3மே இந்த வசனத்தில் வந்துருச்சு. முதலாவது விசுவாசம் கிரியையினால், நம்பிக்கை பொறுமையினால், அன்பு பிரயாசத்தினால். லவ் இஸ் சக்சீடட் பை லேபர். ஒருத்தரை நீங்கள் உண்மையாக நேசிப்பீர்கள் என்றால் அவர்களுக்காக சில பிரயாசங்களை நீங்கள் எடுக்க வேண்டும். ஐ லவ் திஸ் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்காக எதுவுமே செய்ய வேண்டாம், அவர் வாழ்க்கையை ரொம்ப நாசமாக போகிறத பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் அது அன்பு கிடையாது. ஒரு மனிதன் அழிவை நோக்கி போய் கொண்டு இருக்கிறார் என்றால் அவரை திருப்பி இயேசுவிடம் திருப்புவது, உங்களுக்கு அவர் மேல் உண்மையான அன்பு இருந்தால், இயேசுவின் அன்பு அவர் மேல் உங்களுக்கு இருந்தால் அவருக்கு ஒரு பிரயாசம் நீங்கள் எடுக்க வேண்டும். பிகாஸ் லவ் இஸ் ஆல்வேஸ் சக்சீடட் பை லேபர். உங்கள் குடும்பம் திருப்பி ஒரு அன்பான குடும்பமாய் மாற வேண்டும் என்றால், இஃப் யூ வாண்ட் யுவர் ஃபேமிலி டு பிகம் லவ்விங் அகேன், ஏன்னா அது ஒரு பெரிய பிரச்சனை. வெளியில் சூப்பராக இருக்குது, ஆனால் குடும்பத்துக்குள்ளே ஏகப்பட்ட பிரச்சனை, சமாதானம் இல்லை, எதுக்கு தான் வீட்டுக்கு வரோன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது என்றால் அதுக்கு யார் பிரயாசம் எடுக்கணும்? குடும்பத்தில் இருக்கிற ஆட்கள் தான் பிரயாசம் எடுக்கணும். எத்தனை பாஸ்டர் வந்தாலும், எத்தனை பேர் வெளியிலேருந்து வந்தாலும், எத்தனை பேர் வீட்டில் ஜோம் பண்ணாலும், உங்கள் வீட்டில் இருக்க நபர்கள் அன்பின் பிரயாசம் எடுக்காவிட்டால் அந்த குடும்பம், தட் ஃபேமிலி வில் நெவர் பி ஹீல்டு. அந்த குடும்பம் சுகத்தை பெறாது. நான் சொல்லும் போதே ஒரு நபர் உங்கள் மனசில் வந்து நிற்பாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்காத ஒரு நபர், ஐ ஹேட் திஸ் பர்சன் அப்படின்னா ஒரு நபர் உங்கள் கண்ணில் வந்து நிற்பாங்க. டுடே காட் வாண்ட்ஸ் யூ டு லவ் தம். காட் வாண்ட்ஸ் யூ டு அவர்களை மன்னித்து அவர்களை நேசிக்க தேவன் சொல்லுகிறார். பிகாஸ் திஸ் லைஃப் இஸ் டூ ஷார்ட். பாருங்கள், நம்ம நினைக்கிறத விட சீக்கிரமாக இந்த வாழ்க்கை முடிஞ்சிடும். நம்ம நினைக்கிறோம், சில பேர் 70 வயசு நினைக்கிறாங்க, 90 வயசு 100 வயசு அப்படி நினைக்கலாம். ஆனால் நம்ம நினைக்கிறத விட இந்த வாழ்க்கை ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சிடும். திஸ் லைஃப் இஸ் டூ ஷார்ட் டு கோ ஆன் ஹேவிங் கிரட்ஜஸ். பிறர் மேல் வைராக்கியம் கொள்வதற்கு இந்த வாழ்க்கை அவ்வளோ லெங்தான வாழ்க்கைலாம் நமக்கு இல்லை. எல்லாரையும் மன்னிப்போம், எல்லாரும் மேலும் தயவு காட்டுவோம், எல்லாரும் மேலும் அன்பு காட்டுவோம். ஏன்னா வசனம் சொல்லுது, while we were yet sinners Christ died for us. நாம் பாவிகளாக இருக்கும் பொழுதே கிறிஸ்து நமக்காக மரித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, குறைவுள்ளவர்கள் தான், விசுவாசத்தில் குறைவுள்ளவர்கள், நம்பிக்கையில் குறைவுள்ளவர்கள், அன்பில் குறைவுள்ளவர்கள். தெய்வமே, எங்களுக்கு பலத்தை தாங்க. உம்மை போல அன்பு செலுத்த எங்களுக்கு பலத்தை தாங்க. Let us freely forgive. Let us freely have faith and hope in Christ. எங்களுக்காக பெரிய காரியங்களை செய்ய நீர் காத்திருக்கிறீர். எங்கள் அற்புதம் வாசல் படியில் நிற்கிறது நாங்கள் விசுவாசிக்கிறோம். என் வாயின் வார்த்தைகளை வைத்து நான் ரொம்ப கவனமாக இருக்க கிருபை செய்யுங்க.
Let your name be glorified. உங்கள் நாமம் மகிமைப்படுவதாக. எங்களை தாழ்த்துகிறோம், நீர் மகிமைப்படும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சபை சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களும் இருப்பதாக. ஆமென்.